நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த அருமையான திருச்சபைக்கு, விசேஷமாக இந்த திருச்சபையின் ஃபவுண்டராக இருக்கக்கூடிய அருமையான பாஸ்டையா அவங்களுக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுத்து 50 ஆண்டுகள் நடத்தியதனை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் ஏற்ற காலங்களில் அவர்களுக்கு நிறைவேற்றி வந்திருக்கிறார் என்றே நான் நம்புகிறேன். இந்த 50ஆம் ஆண்டில் விட்டு போன எதிர்பார்த்து நிற்கிற வரவேண்டிய எல்லா வாக்குத்தத்த நிறைவேறுதலும் நிறைவேறுகிற ஆண்டாக இருப்பதாக நான் செபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்வாராக. அல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? கர்த்தரை சேவிப்பது இன்பமான ஒரு பாக்கியம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தரை தேடுவது மேன்மையான ஒரு பாக்கியம். ஆமென். சோத்திரம். நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய தேவன் இயல்பானதை அல்ல, இயற்கைக்கு மேலானதை செய்கிற தேவன். அல்லேலூயா. இயல்பானதை செய்வதற்கு மனிதர்கள் போதும். ஆமென். ஆண்டவர் எப்பவுமே இயல்பான காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவதில்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களிலே தான் அவர் ஈடுபடுகிறார். அப்பொழுதுதான் மனிதன் நினைப்பான், ஆமென், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கும்போது தான் ஹல்லேலூயா, நமக்கு முடியாத காரியங்கள் இந்த உலகத்தில் ஏராளம் உண்டு. ஆனால் நாம் தேவனை தேடி வருகிற பொழுது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனாலே ஆகும் என்று நாம் நம்பி தேவனை சேவிக்க, அவரை இன்னுமாய் கிட்டிச் சேர இந்த நாட்களை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமென். இயல்பானதை அல்ல, இயற்கைக்கு மேலானதை செய்யும் தேவன் எங்கள் தேவன். அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இயற்கைக்கு மேலானதை. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம பாக்கெட்டில் 10 ரூபா இருந்துச்சுன்னா, ஆமென், ஒரு டீ போய் குடிச்சிடலாம். 10 ரூபா இருக்குது, டீ கடைக்கு போகிறோம், டீ குடிச்சிடலாம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் டீ கடை வைக்கணும்னா, ஆமென், நம்முடைய தேவன் எளிமையானவைகள் அல்ல, மகத்துவமானவைகளை செய்கிற தேவன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற பொழுது அவர்கள் சந்தித்த முதல் பிரச்சனையே மிகப்பெரிய பிரச்சனை. சமுத்திரம், சமுத்திரம், சமுத்திரம். பாதை இல்லை, வழி இல்லை என்றாலும் கர்த்தர் அதிலே ஒரு பாதையை உண்டாக்கி கொடுத்தார் அல்லவா. புத்தி கெட்டாத, இதுவரை யாரும் கேள்விப்பட்டிராத அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். சமுத்திரத்திலேயும் பாதைகள், மாராவிலேயும் மதுரங்கள், எரிகோவிலேயும் வழிகள், யோர்தானிலேயும் வழிகள். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ராஜாக்கள் என்றாலும் அவர்களையும் ஜெயித்து கானானை சுதந்தரிக்கிற பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறபடியினாலே நேற்று சொன்னேன், 50ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டிலே கடன் பட்டவன் இல்லை, அடிமைப்பட்டவன் இல்லை, நொந்து போனவன் இல்லை. இந்த சபையின் 50ஆம் ஆண்டிலே கர்த்தர் எல்லாருடைய கண்ணீரையும் துடைப்பார், நிந்தையை நீக்கி போடுவார், தரித்திரங்களை மாற்றுவார், சமாதானத்தை பலமாய் கட்டிடுவார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட. ஆமா, நல்ல ஒரு ஆமென் எதிர்பார்த்தேன், விசுவாசத்தோடு எதிர்பார்த்தேன், ஆர்ப்பரிப்போடு எதிர்பார்த்தேன், பலத்தோடு எதிர்பார்த்தேன், கையை தட்டி ஆமென் எதிர்பார்த்தேன். நம்முடைய தேவன் இயல்பானதை அல்ல, இயற்கைக்கும் மேலானதை, இயல்பானதை அல்ல, இயற்கைக்கும் மேலானதை செய்யும் தேவன் எங்கள் தேவன், எங்கள் தேவன். இயல்பானதை அல்ல, இயற்கைக்கும் மேலானதை. சில வாய்கள் திறக்கப்படலையே, இயற்கைக்கும் மேலானதை செய்யும் தேவன் எங்கள் தேவன்,
செய்யும் தேவன் எங்கள் தேவா. செங்கடல் பிளக்குமா, யோர்தான் பின்னிடுமா. எவ்வளவு அழகா பாருங்க. செங்கடல் பிளக்குமா, எஸ், யோர்தான் பின்னிடுமா. அதை செய்தவர், எஸ், பாதைகள் திறக்குமா, திறந்திட செய்வாரே. என் பாதைகள் திறக்குமா, திறந்திட செய்வார். தலைக்கு மேல கரங்களை தட்டி இயல்பானதை. தலை இல்ல சிலருக்கு, சிலருக்கு கை இல்ல. ஓ, இயல்பானதை, எஸ், இயற்கைக்கும் மேலானதை செய்யும் தேவன் எங்கள் தேவன். செய்யும் தேவன் எங்கள் தேவன். எரிகோ இடியுமா, மாறா இனிக்குமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நேற்று வராதவங்களுக்கு இது புதிய பாட்டு, நேற்று வந்தவங்களுக்கு இது பழைய பாட்டு. அல்லேலூயா. ஒன்றுமில்ல, ஒரு கேள்வி, எரிகோ இடியுமா அப்படின்னா, நாயா உன்னை கொண்டு வந்து ஊழியக்காரனா ஆமேன் போட்டோவெல்லாம் போட்டு மைக்கெல்லாம் கொடுத்து ஸ்டேஜில் உட்கார வச்சா இடியுமான்னு கேள்வி கேட்குற ஒரு விசுவாசம் வேண்டாம்? இடிந்திட செய்தா சொல்லுங்க, இடிந்திட. அப்போ நான் அவிசுவாசி மாதிரி கேட்பேன், எரிகோ இடியுமா. நீங்க விசுவாசிக்க என்ன மாதிரியே சில அவிசுவாசியில் உட்காந்துருக்கு பாருங்க. இடிச்சாரா இல்லையா, நாம பார்த்தோமா இல்லையா, அதையும் சொல்லிட்டு அதையும் பாடிட்டு சந்தேகத்தோட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. விசுவாசி எரிகோ இடிஞ்சுதா, இருந்துதா, நம்புறீங்களா? உங்க எரிகோ இடியுமா, உங்க மாறா இனிக்குமா, கசப்பு இனிப்பா மாறுமா? வெட்டப்பட்ட சிலுவையின் மரணத்திலிருந்து ஒரு மாறா மதுரமாக்குகிற ஒரு வல்லமை வெளிப்படுமா? அற்புதம் கரங்களை தட்டுகிற பொழுது கரங்களை தட்டி எரிகோ இடியுமா, மாறா இனிக்குமா. அதெல்லாம் செய்தா என் பாதைகள் திறக்குமா, திறந்திட செய்தாரே. என் பாதைகள் திறக்குமா, திறந்திட செய்தா. தலைக்கு மேல கரங்களை தட்டி இயல்பானதை அல்ல, எஸ், இயற்கைக்கும் டெம்பரேஸ் ஓ, இயல்பானதை அல்ல, இயற்கைக்கும் மேலானதை செய்யும் தேவன் எங்கள் தேவன். செய்யும் தேவன் எங்கள் தேவன். தாகோன் உடையுமா, மகிமை திரும்புமா. எஸ், தாகோன் உடையுமா, மகிமை திரும்புமா. என் பாதைகள் திறக்குமா. சொல்ல மாட்டேன்றீங்களே விசுவாசத்தோடு. திறந்திட செய்தாரே, இயல்பானதை அல்ல, இயற்கைக்கும் மேலானதை. இயல்பானது அல்ல, இயற்கைக்கும் மேலானதை செய்யும் தேவன் எங்கள் தேவன். செய்யும் தேவன் எங்கள் தேவன். கண்மலை பிளக்குமா,
என் தாகம் தீருமா? ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? மாறுது துதிக்கும் போது, விசுவாசத்தை அறிக்கையிடுகிற பொழுது, ஆமென். தண்ணீர் எங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து கானானுக்கு போகிற பொழுது, ஆமென், சோத்திரம், அவங்க 3 நாளா தண்ணி இல்லையா குடிக்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொன்னாரு, உங்க தண்ணி, நீங்க எதிர்பார்த்திருக்கிற தாகம் தீர்க்கிற அந்த தண்ணி உங்க கூட தான் வந்துட்டு இருக்கு. மோசே ஜனங்கிட்ட சொன்னார், ஏப்பா தண்ணி கூட தான் வருதான். என்ன மோசே என்னத்தை பேசுறீரு? இங்கே பார்த்தா வெறும் பாலைவனமாக இருக்குது, சுண்ணாம்பு பாறையாக இருக்குது, இங்கே பெரும் மலைகள் தான் இருக்குது, இங்கே எங்கே தண்ணியே இல்லையே, எங்கே இருந்து தண்ணி வரும்? இந்த பார், ஒரு கண்மலை அவர்களோடு கூட சென்ற கண்மலை, கூட 50வது வருஷத்தில் ஒரு கண்மலை கூடவே வரப்போகுது. கூடவே வருகிற கண்மலையின் தண்ணீரினால் உன் தாகம் எதுவாயிருந்தாலும், பொருளாதார தாகம், ஆரோக்கிய தாகம், ஆவிக்குரிய தாகம் தீர்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிற கரங்களை தட்டுகிற பொழுதே தாகம் தீர்க்கும் கண்மலை. ஹல்லேலூயா. 1 2 கண்மலை விளக்குமா? என் தாகம் தீருமா? எஸ், கண்மலை விளக்குமா? தாகம் தீருமா? அப்படின்னா என் பாதைகள் திறக்குமா? திறந்திட செய்வார் என் பாதைகள், திறந்திட செய்தாரே. இயல்பானதை அல்ல, இயல்பானதை அல்ல, இயற்கைக்கும் மேலானதை, இயல்பானதை அல்ல, இயற்கைக்கும் மேலானதை செய்யும் தேவன் எங்கள் தேவன், செய்யும் தேவன் எங்கள் தேவன், செய்யும் தேவன் எங்கள் தேவன், செய்யும் தேவன் எங்கள் தேவன், செய்யும் தேவன், செய்யும் தேவன். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கு, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கு, அல்லேலூயா ராஜனுக்கே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவே. மகிமை நிறைந்த தகப்பனே, இந்த மாலை பொழுதும் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தியானிக்கும்படியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 133 அதிகாரம் 3வது வசனத்தை நேற்றைய தினம் உங்களோடு சில காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவரின் துணை கொண்டு பகிர்ந்து கொண்டேன். அதனுடைய தொடர்ச்சியாக சங்கீதம் 133:3 நாம் வாசிப்போம். எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நேற்று உங்கள் மத்தியிலே சொன்னேன், ஆசீர்வாதம் என்பது என் ஜெபத்திற்கான பதில் அல்ல. ஆசீர்வாதம் என்பது நான் பிச்சை கேட்டு பெறுகிற ஒரு காரியம் அல்ல. ஆசீர்வாதம் என்பது தேவன். பரவாயில்லையே, அல்லேலூயா. 50 வருஷமாக விதைச்சது வீண் போலையே, சோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் பேரால் என்ன செய்திருக்கீங்க? உயிரோட இருக்கீங்க. அல்லேலூயா.
ஆமாம், புதுசாக வந்தவங்களும் சேர்ந்து சொல்லலாம், ஆசீர்வாதம் என்பது தேவ கட்டளை. ஆமென். நான் வேலைக்கு போகிறேன், எஜமான் மாதம் சம்பளம் கொடுக்குறானே, அதெல்லாம் ஆசீர்வாதம். ஆமென். எங்கள் அப்பா அம்மா கொடுத்த ஆஸ்தி, பழைய வீடு, உடஞ்சி போன ஓட்டை, மோட்டார் சைக்கிள், இதெல்லாம் ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசீர்வாதம் கட்டளையிடப்பட்ட ஒன்று. நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆமென் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நம்மை தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார். நான் பிறக்கும் முன்னே ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்கள் பிறக்கும் முன்னே, உங்கள் உருவம் ஏற்படுவதற்கு முன்பதாகவே, பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் நீங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துதான் இந்த பூமியிலே அனுப்பினார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் ரட்சிப்பு என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் சபை என்ற ஆசீர்வாதத்துக்குள்ள வர முடியும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் விடுதலை என்ற மகிமைக்குள்ள வர முடியும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் மனம் திரும்புதலுக்குள்ள வர முடியும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் ரத்தத்தினால் கழுவப்பட முடியும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் அந்யோன்ய அப்பம் பிக்குதலில் பங்கெடுக்க முடியும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் உபதேசத்தில் நிலைத்திருக்க முடியும். ஆசீர்வாதம் உண்மையில் இருந்ததால் தான் நீ தேவனுடைய சபையிலே ஆமென் அந்நிய விக்கிரகங்களை அல்ல, ஒன்றான மெய்தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற பாக்கியம் பெற்றபடியினாலே ஆல்ரெடி யூ ஆர் பிளஸ்ட். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் என்பது தேவ. இன்னும் சிலர் சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆமென். இந்த பசங்கள்லாம் நம்ம கூட சேர்ந்துட்டாங்க, இந்த பெரியவங்க தான் என்ன செய்ய மாட்டேன்றாங்க. அதனால தான் ஏசப்பா சொன்னார், இந்த சின்ன பிள்ளைகளை போல மாறலன்னா அங்கே இடம் இல்லை. ஆமென். இன்னும் இருக்கக்கூடிய சொல்கிறேன், ஆசீர்வாதம் என்பது தேவ. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் வேலைக்கு போய் படித்து இன்ஜினியர் ஆகி டாக்டர் ஆகி சோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் ஆகி தான், கர்த்தருக்கு சோத்திரம். ஆமாம். நம்ம ஆயின்னா தோல்வின்னு அர்த்தம். ஆயி பட்டணத்தை சொல்கிறேன், நீங்கள் வேறு நம்ம நினைக்கிறீங்க. உங்கள் நினைவுகள் வேறு, என் நினைவுகள் வேறு. ஆயி பட்டணத்தை சொல்கிறேன், அங்கே தோல்வி. அல்லேலூயா. நம்ம பெத்தேலில் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமாம், அதெல்லாம் ஆசீர்வாதம் அல்ல. நீ பிறக்கும் முன்னே ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் யாரோ போடுற பிச்சை அல்ல. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, கர்த்தர் ஏற்கனவே நீ ஆசீர்வாதம் இருக்கும்படி கட்டளையிட்டார். அதனால தான் பிழையம் ஜனங்களை ஆமென் சபிக்க போகும்போது கர்த்தர் அவன் வாயிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஆமென். ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அல்லேலூயா. நேற்று தினம் உங்கள் மத்தியிலே நான் உன்னோடு இருப்பேன் என்பது தேவ கட்டளை. ஆமென். நேற்று சொன்னேன், கிதியோன் சொன்னா, நீர் என்னோடு இருப்பீரானால் அப்படின்னு சந்தேகப்பட்டான். ஆமென். ஆமாம். மோசே சொன்னார், நீர் என்னோடு இராவிட்டால் என்னை இங்கிருந்து என்ன செய்ய வேண்டாம், கொண்டு போக வேண்டாம். ஆமென். யாக்கோபு சொன்னார், நீர் என்னோடு இருந்து இவையெல்லாம் செய்தால் நீர் எனக்கு தேவனாய் இருப்பேன், நான் உண்மை சேவிப்பேன். இப்படி 3 குரூப்பு. ஆனால் பவுல் சொன்னார் கொலோசியர் 1:27, மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதுதான். உன்னோடு இருப்பேன் என்பது தேவ, உனக்குள் வாசம் பண்ணுவேன் என்பது தேவ. அதுதான் ஆசீர்வாதம். ஆமென். கணவன் ஆசீர்வாதம் தான், மனைவி ஆசீர்வாதம் தான், பிள்ளைகள் ஆசீர்வாதம் தான். வேதம் சொல்லுகிறது 70 வருஷம் அவங்க நம்ம கூட இருக்கலாம். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். அதுக்கப்புறம் டாட்டா சொல்லிட்டேன்னு செய்வாங்க, போயிடுவாங்க. ஆமென். நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் போய்த்தான் ஆகணும். ஏன் சங்கடமாக பார்க்குறீங்க? போய்த்தானே ஆகணும். போகிறக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமாம். அல்லேலூயா. பவுல் தான் சொல்லுவார், ஆமாம், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போக எனக்கு ஆசை உண்டு. நான் பிரிந்து போனால் அவரோடு இருப்பேன். இந்த பூமியில் இருந்தால் அவருக்காக இருப்பேன். இங்கே இருக்கிற வரைக்கும் அவருக்காக, இறந்துட்டோம்னா அவரோடு. ஆமென். காகவா ரோடான்னு தீர்மானம் பண்ணிக்கிங்க. அல்லேலூயா. ஆமாம், சோத்ரா. ஆகிலும் நான் உங்கள் மத்தியில் இருப்பது அவசியம் என்று சொல்லுகிறார். அவரோடு இருக்க ஆசை, இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் இருப்பது அவசியம், தேவராஜ்யத்தை கட்டி எழுப்ப. ஆமென். சோத்ரா. இன்றைக்கும் ஆமென் ஆசீர்வாதமாக சோத்ரா தேவன் கட்டளையிட்ட ஆசீர்வாதமாக 2வது ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லட்டும். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் ஆசீர்வாதமாக நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிற காரியம் என்ன? 1 சாமுவேல் 13:14. இப்போதோ
உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். ஆமென். இஸ்ரவேலின் மேலே தலைவனாக இருக்கும்படி தாவீதுக்கு தேவன் கட்டளையிட்டார். இப்ப நான் சொல்றேன், உன்னை உயர்த்துவேன் என்பது தேவ. யாராவது இருக்கீங்களா? எஸ், ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் அவர்களே சொல்லுங்க பாப்போம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ரட்சிக்கப்பட்டு சபையில் தேவனுடைய பிரமாணங்கள் படி நடந்துட்டோம்னா டே பை டே உயர்ந்துட்டு தான் போவோம் ஒழிய ஒரு நாளும் வீழ்ந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை. ஒருவேளை அவிசுவாசப்பட்டு பேதுருவை போல கடல்ல மூழ்கினாலும் கூட கர்த்தர் விட மாட்டாரு. எந்த இடத்துல மூழ்கினையோ அதே இடத்துல எந்திரிச்சு கொஞ்ச நேரம் நில்லு, பேதுரு நில்லு, இந்த இடம் தானே மூழ்கடிச்சது, திரும்ப அந்த இடத்துல நில்லுன்னு நிற்க வச்சு அதே இடத்துல உன்னை உயர்த்தி காட்டுவாரு. வரலையே சொல்லுங்க ஹல்லேலூயா. உன்னை உயர்த்துவேன் என்பது தேவ. சிலர்லாம் வாயை திறக்க மாட்டேன்றீங்க, அவங்கெல்லாம் உயர்வு வேணான்றீங்க. ஹல்லேலூயா. ஏற்கனவே 6 அடி இருக்கேன் சார், இதுக்கு மேலே உயர்த்துனா பெரிய சிரமமாக போயிடும், வீட்டு வாசப்படி என்ன செய்யணும் இடித்து கதவு, அப்படி அந்த உயர்வு சொல்ல. பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு, பரிசுத்தத்தில் ஒரு உயர்வு, ஜெபத்தில் ஒரு உயர்வு, கர்த்தருக்கு கொடுக்கறதுல ஒரு உயர்வு. வாய் திறக்காத. வேணுமா வேண்டாம்? ஹல்லேலூயா. ஆமாம், பேர் புகழ்ச்சியில் ஒரு உயர்வு, உறவுக்காரங்க மத்தியில் ஒரு உயர்வு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க பாப்போம். கவனியுங்கள், தேவன் சவுலை ராஜாவாக தெரிந்து கொண்டார், தாவீதை ராஜாவாக கட்டளையிட்டார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. சவுலை தெரிந்து கொள்ளும் போது சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. அவரை கண்டுபிடிச்ச பொழுது சமஸ்த இஸ்ரவேலிலும் அவனை போல உயரமானவன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. உயரமானவன் என்பதனாலே தேவன் உயர்த்தவில்லை, தேவ கிருபையினாலே அவனை உயர்த்தினார். அந்த கிருபையை அவன் இழந்து விட்டான். கர்த்தருக்கு சோதரம். ஆமென். எங்கே நடக்குன்னா கர்த்தருக்கு சோதரம். இந்த அமலேக்கியர்களை அழிக்கிற பொழுது எல்லாவற்றையும் அழித்து விடும் கர்த்தர் சொன்ன பொழுது முதல் தரமான 2ஆம் தரமான ஆடுகளை சவுல் எடுத்து வைத்து கொண்டு கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக என்று சொல்லி கர்த்தரை காரணம் காட்டி உம்முடைய ஜனங்கள் செய்தார்கள் என்று பொய்யை சொன்னபடினாலே கர்த்தர் சவுல் ராஜாவை இஸ்ரவேலின் மேலே ராஜாவாய் இராதபடி தள்ளிவிட்டார். சாமுவேல் அதற்காக துக்கித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சவுல் தள்ளுறதுக்கு முன்னாடியே ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டார். ஒரு எளிய சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதரா ஒன்று சொல்லட்டுமா? சவுல் கூட ஆடுகளை தான் எடுத்தான். தாவீது மேட்டரிலே கை வச்சுட்டான். சவுல் பண்ண தப்பை விட தாவீது பண்ண தப்பு பெருசு. ஆனால் சவுலை ராஜாவாக தெரிந்து கொண்டார், தாவீதை ராஜாவாக. இருக்கீங்களா? யாராவது புரியுதா உங்களுக்கு? ஐயா, உன்னை உயர்த்துவேன் என்பது தேவ. அல்லேலூயா. சோதரா ஏலா பள்ளத்தாக்குல சவுல் ராஜா இருக்கிறான், யோனத்தான் இருக்கிறான். யோனத்தான் சாதாரண வீரன் அல்ல. ஒரு பட்டை எடுத்துக்கொண்டு பெலிஸ்துடைய பாளையத்துக்குள்ள போய் அத்தனை பேரும் உருவ குத்தி கொண்டு வெற்றி எடுத்த தாவீதை விட பராக்கிரமசாலியாக்கும் யோனத்தான். அல்லேலூயா. தாவீது கூட ஒரு கோலியாத்துக்கு எதிராக போனான். யோனத்தான் பெரிய பெட்டாலியனுக்கு எதிராக ஒருவனாக கிளம்பி போனான். யோனத்தான் பெரிய பராக்கிரமசாலி. பெனாயா சிங்கங்களை கிழித்து போட்டவன். அல்லேலூயா. அப்னேர் அவனுக்கு நிகரான யுத்த வீரன் இஸ்ரவேல்ல கிடையாது. யோவாப் பயங்கர யுத்த நுணுக்கங்களை அறிந்தவன். அமாஷா ஆசகேல் வேகமாய் ஓடுகிறவன். இப்படி ஒரு பெரிய வீரர் பட்டாளமே நிற்குது. ஆப்போசிட்ல ஒரு ஒத்த கோலியாத் நின்று கொண்டு ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறான். எத்தனை நாள்? 40 நாள் இந்த கூத்து நடக்கு. ஆண்டவர் மேலேருந்து பார்க்குறாரு, இந்த பக்கம் ஏலா பள்ளத்தாக்க பார்க்குறாரு, அந்த பக்கம் திரும்பி பார்த்தா தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், அதையும் பார்க்குறாரு. கர்த்தருடைய கண்கள் ஆமென் பூமி எங்கும் நோக்கமாகி உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அவருடைய நாமம் கனவீனப்படுத்தப்படுகிறது, ஒரு பக்கம் ஆமென் கர்த்தருக்கு சோத்திரம். தாவீது அவனுடைய ஆடுகள் அல்ல, தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி வந்தது, ஆடுகளை பட்சித்து கொண்டது. அவன் ஓடி போய் சிங்கத்தின் வாயை கிழித்து ஆடுகளை காப்பாற்றினான். ஒரு பக்கம்
சோத்து முட்டையை சாப்பிட்டு டெய்லி சாப்பிட்டுட்டு கோலியாத்து பேசினவுடனே ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டம், ஒருத்தன் ஆட்ட விட மாட்டேன்றான். ஆமென். தேவனுடைய ஜனங்களாகிய சமஸ்த இஸ்ரவேல் மேலும் அக்கறை இல்லாத ஒரு ராஜா தன் தகப்பனுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கூட விடுவதற்காக ஓடி சென்று யுத்தம் பண்ணுகிற வைராக்கியம் பிடித்த ஒரு தாவீது இருக்கீங்களா? நான் பேசும்போதே தாவீதின் அபிஷேகம் உங்களுக்குள் வருவதாக. இந்த வருஷத்துல தேவ ஜனங்கள் ஆத்துமாக்களை ஆமென் சத்துரு பிடுங்கிக் கொண்டு போகாதபடி கரடியின் வாயிலே சிங்கத்தின் வாயிலே ஆத்துமாக்களை மீட்டெடுக்கிற ஜெபிக்கிற உத்தரவாதம் பண்ணுகிற உக்கிரானத்துவமுடைய தேவ பிள்ளைகள் இந்த 50ஆம் ஆண்டிலே திருச்சபையில் தாவீதை போல எழும்புவார்களாக. அப்படிப்பட்டவர்கள் தேவன் இந்த சபையிலே கட்டளையிடுவாராக. ரபா ஷஹத ரபா மஹதுனியந்தரபியா. ஆமென். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த பக்கம் எல்லாம் சோத்து மூட்டை தின்னுட்டு அவன் பேசுறதை கேட்டு பயந்து ஓடு, இங்க சிங்கத்தையே போட்டு இது பண்ற. ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த ஆட்டு இடையனை அங்க தூக்குனா என்ன, அவனை அப்படிக்கா தூக்கி வீசினா என்ன அப்படின்னு கர்த்தர் யோசித்தார். இருக்கீங்களா? யோசித்தார். புரியுதா நான் பேசுறது? என் பிரசங்கம் உங்களுக்கு புரியுதா? அப்படி பார்க்குற தேவன் பார்த்தாரு, இவன் ஆட்டுக்கு எவ்வளோ அக்கறையா இருக்கான், தூக்குடா அவனை அப்படின்னு தூக்கி சவுல் அந்த பக்கம் தூக்கி வீசிட்டு சமஸ்த இஸ்ரவேலின் மேல் வாழலும். ஆமென். சபைக்காக வைராக்கியம் உள்ளவர்கள் உன்னை உயர்த்துவேன் என்பது தேவ. அல்லேலூயா. சவுலே உமக்கு கட்டளை ஒடுக்கப்பட்டது, அந்த கட்டளை கை கொள்ளாமல் போனீர். ஆனால் ஒருவனை, தன்னுடைய ஆடுகளுக்காக வைராக்கியம் உள்ள ஒருவனை கர்த்தர் ஆமென் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக கட்டளையிட்டார். இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு மகிமையான உயர்வுகளை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உன்னை உயர்த்துவேன் என்பது தேவ. உன்னை உயர்த்துவேன் என்பது தேவ. உன்னை உயர்த்துவேன் என்பது தேவ. இன்னும் சிலர் பேசலையே, உன்னை உயர்த்துவேன் என்பது தேவ. உன் பொருளாதாரத்தை உயர்த்துவேன் என்பது தேவ. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்த்துவேன் என்பது தேவ. உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் நீ மேன்மைப்படுவாய் என்பது தேவ கட்டளை. அல்லேலூயா. ஈசாய் கூப்பிடுறார், தம்பி அண்ணன்மார் யுத்தத்தில் இருக்கிறாங்க, இந்த இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வா. அல்லேலூயா. போகிறான், அங்கே போய் பார்க்குறான், கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போகிறான், அந்த பெலிஸ்தனுக்கு விரோதமாக போகிற பொழுது ஒரு சின்ன பையனாக தான் போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சவுல் பார்க்குறான், யோனத்தான் பார்க்குறான், அமாஷா பார்க்குறான், எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், சாதாரண ஆட்கள் அல்ல. இந்த சின்ன பையன் உள்ளே போகிறான், ஒரு கூழாங்கல்ல எடுத்து என்ன செய்தான்? ஆமென். சோதரா. ஆமென். கோலியாத்தை பார்த்தீங்கன்னா தலைச்சீரை அணிஞ்சிருக்கிறான், மார்க்கவசம் அணிஞ்சிருக்கிறான். ஆமென். பெரிய ஈட்டி வச்சிருக்கிறான், பாதரட்செல்லாம் போட்டிருக்கிறான். தாவீது பார்த்தான், தாவீது உடம்புல ஒரு ஆமென் ட்ரெஸ்ஸை தவிர ஒரு ஆயுதம் கிடையாது. ஆமென். எல்லாம் போட்டு மறைச்சிக்கிறவன் வீரன் இல்லடா, ஒன்றுமே எல்லாம் வர வந்தான்டா வீரன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அவன் பார்த்தான், இவன் பலவீனம் எங்கடா மறைக்காமல் இருக்கிறான்னு பார்த்தா இங்கே நெத்தி போட்டு தான் என்ன செய்யுது, காலியாக இருக்கு. விட்டான் ஒரு கல். அல்லேலூயா. 5 கல்லு கையில், அற்புதம் தான் பையில், அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனம் ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில், அற்புதம் தான் நடக்க போகுது, ஜனம் ஆடி பாடி துதிக்க போகுது. அச்சானையா தாவீது நெத்தி அடி, விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. அச்சானையா அப்படியா, விழுந்தானையா கோலியாத்து. இருட்டு அடி ஒருட்டு அடி தெரியல எனக்கு. அல்லேலூயா. ஆமென். சோத்ரம். அல்லேலூயா. எந்த ஊழியக்காரரும் தெரியலன்னு சொல்லியிருக்கிறாங்களா? நான் உண்மை சொல்லிடுவேன். அல்லேலூயா. நானாகவே வந்திருக்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, மாயமலம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணுங்க. வரையிலே சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆடுகளுக்காக வைராக்கியமுடைய ஒருவன் எழும்ப வேண்டும். விசுவாசிகள் ஆசீர்வாதத்தை தேடக்கூடாது. ஆமென். அண்ணன் எப்போ சாவான், தின்ன எப்போ காலியாகுன்னு பார்க்கணும். ஆடுகளுக்காக ஒரு வைராக்கியம். சிங்கமானாலும் கிழித்து போட்டு துறப்புல நிற்கிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு தாவீதை தேவன் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக கட்டளையிட்டார்.
சவுலுக்கு ராஜாவாக இருந்ததிலே நெருக்கத்தை விட தாவீதுக்கு அதிகம். அம்மோனியர் ஒரு பக்கம், அமலேக்கியர் ஒரு பக்கம், பெலிஸ்தர் ஒரு பக்கம், தன் சொந்த மகன் அப்சலோம் ஒரு பக்கம். அல்லேலூயா. ஓடி ஓடி திரிகிறான். அதுல்லாம் என்ற கெபியிலே மாத்திரம் 7 வருடம் இருந்தானாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. துரத்தப்பட்ட நிலைமை. அவன் சொல்றான், வனாந்திர நாரை கொப்பானேன், நமுட்டை போல கூவுகிறேன், நான் ஒரு தெள்ளு பூச்சி, ஒரு கவுதாரி என்று தன்னை அலைந்து திரிகிற பறவைகளுக்கு ஒப்பிட்டு கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட துரத்தப்பட்ட நிலைமையிலேயும் தாவீதுக்கு வைத்திருந்த அந்த ஸ்தானம் மாறவே இல்லை. ஏனென்று தெரியுமா? உன்னை உயர்த்துவேன் என்பது தேவ தேவ தேவ. அங்கேயோட நிக்கலங்க சோதரா, அங்கேயோட நிக்கல. தாவீதுக்கு பிற்பாடு அவனுடைய ஜெனரேஷன்ல கட்டாயம் உன் சந்ததி ராஜாவாக வீற்றிருப்பார்கள் என்று சொல்லி தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணினார். உன் சிங்காசனம் ஒரு நாளும் அகன்று போவதில்லைன்னு சொன்னார். தாவீதுக்கு பின்னாடி வந்த ராஜாக்கள் நிறைய தப்பு பண்ணாங்க. தாவீதுக்கு கொடுத்த கட்டளையின்படி அவன் சந்ததியில யாரோ ஒருவர் ராஜாவாகவே வந்தார்கள். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் தாவீதின் சந்ததியில பிறந்த ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகிமையுள்ள ராஜாவாக இன்றைக்கு நம் மத்தியிலே வீற்றிருக்கிறார். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமாய் இருக்கிற இயேசுவானவர் ஆராதிக்கப்படத்தக்கவர், அவரே மகிமைக்குரியவர். அந்த வாக்குத்தத்தம் தாவீதுக்கு உன்னை உயர்த்துவேன் என்று கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இன்றைக்கு இயேசுவுக்கு துதிகளாக மாறுகிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், உன்னை உயர்த்துவேன் என்பது தேவ, உன்னை உயர்த்துவேன் என்பது தேவ. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நேரமில்லை, இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை மாத்திரம் நான் உனக்கு வேகமாக சொல்லிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆசீர்வாதம் என்பது உன் ஜெபத்திற்கான பதில் அல்ல, நீ கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிற பிச்சையும் அல்ல, அது தேவ கட்டளை. யோனா 2:10. கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நான் இப்படி சொல்றேன், உன்னை பாதுகாப்பேன் என்பது தேவ கட்டளை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோனா தீர்க்கதரிசி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால வேகமா சொல்றேன் எனக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில். ஆமென். கர்த்தர் யோனாவை நினிவேக்கு போக சொன்னார். யோனா காசு கொடுத்து கப்பல் ஏறி தேவ சமூகத்தை விட்டு விலகி தர்சீசுக்கு போனார். அல்லேலூயா. சோத்ரா. நண்டு கொளுத்தா தெரியாதா உங்களுக்கு என்ன செய்யாது? ஆமா, யோனாவுக்கு கொஞ்சம் கையில காசு வந்துருச்சான். ஆமென். இதே நினிவேவுக்கு கப்பல் ஏறி இருந்தார்னா அந்த ஜனங்களுக்கு யோனா தீர்க்கதரிசியை தெரிஞ்சிருக்கும், ஒருத்தனும் காசு வாங்கியிருக்க மாட்டான். தர்சீசுக்கு போற கப்பல்ல யோனாவை தெரில, காசு கொடுக்கிறார். காசு கொஞ்சம் கையில் வந்துச்சுன்னா ஆமென். சோஸ்திரம். ரெல்லியா சொல்லுங்க பாப்போம். ஒண்ணுமே இல்லாதப்ப ஆண்டவர் தான், ஆலயம்தான், ஜெபந்தான், ஸ்தோத்திரம் தான் ஆலயத்துக்கு வேக வேகமாக ஓடி வர்றது. ஆமென். கொஞ்சம் பிஸ்னஸ் ஆசீர்வதிச்சு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழமொழி ஒன்று சொன்னேன், என்ன சொன்னேன் சொல்லுங்க, பேச மாட்டீங்களா? என்ன சொன்ன? நண்டு கொளுத்தா? எங்க பிரதர் சர்ச்சு காணோம்? ஒரே பிஸி பாஸ்டர். சோத்திரம். அல்லேலூயா. வருவ மகனே வருவ, எங்க போயிடுவ? அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். ஆமா, ஒரே வேலை. சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை தேட முடியாதபடி, ஆலயத்துக்கு வர முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, ஐக்கியப்பட முடியாதபடி, திருவிருந்தில் பங்கெடுக்க முடியாத அளவுக்கு என்னது வேலை. ஆமென். யோனா என்ன செய்தார்? போய் கப்பல் அடித்தட்டில் படுத்து தூங்கிட்டார். அல்லேலூயா. சோதரன். பயங்கர புயல், பெருங்காற்று அடிக்குது, அந்த கப்பலே தத்தளிக்குது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம வீட்டில் பல பிரச்சனை ஆனாலும் சில நாட்கள் நிம்மதியாக தூங்க பாருங்க. தூங்குனா பரவாயில்லைங்க, கொரட்டை போட்டு தூங்குறதான் பிரச்சனை. வரலையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நாங்கள் 3 நாள் ஃபேமிலி கேம்ப் வச்சுருந்தோம். அதில் எல்லாம் நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா பாஸ்டர், இந்த கப்பலில் பேரால சுனாமி அலை வீசுகிற மாதிரி கரு அத்தாடி. சோத்திரம். அல்லேலூயா. நல்ல வேளை எனக்கு தனி ரூம் இருந்துச்சு. ஆமென். யோனா நல்லா படுத்து தூங்குறாரு. சோத்திரம். ஆமென். தூங்கலாம், தப்பு இல்லை. ஆமென். ஆமாம். நீர் என்னை தாங்குவதா
தூங்குவேன் நிம்மதி. ஆமா 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 ஆமா, நல்லா பாடுங்க. ஃபாதரும் பாடிட்டார். அல்லேலூயா. தூங்கிட்டே தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் யோனாவை தாங்கல, ஆனால் என்ன செய்தார்? படுத்து தூங்கிட்டார். அல்லேலூயா. அந்த பாட்டு பாடுறதுக்கு நல்லா இருக்கு, தாலாட்டு பாடுற மாதிரி. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதி. வீட்டில் தான் பேய் அமுக்குது, நீ பிரசங்கம் பண்ணும்போது தூங்க முடியா? இடையில அல்லையா சொல்லிட்டு கத்திட்டு ஐயா உயிர் எடுக்கிற அப்படின்ற மாதிரி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அது என்னமோ தெரியல, இந்த பலிபீடத்துல எனக்கு பாட்டா வருது பாஸ்டர். எங்கேயும் பாட்டு வர மாட்டேங்குது, இங்கே ஓவர் பாட்டு வருது, என்னன்னு தெரியல. ஒரு அபிஷேகம் அப்படி அப்படிங்களா பாஸ்டர்யா? பாஸ்டர் நல்லா பாடினார். அல்லேலூயா. சோதரம். அந்த வர்ஷிப் ஆராதனை இருக்கிறவங்க பலிபீடம் அப்படித்தான் இருக்கும். பாடுகிற சபை வளரும், பாடுகிற சபையில் விசுவாசி உயர்ந்திருப்பான், மேன்மைப்படுவான். அதை கர்த்தர் பெருக பண்ணி கொண்டே போவார். அது தேவன் கொடுத்த ஆசீர்வாதமாக்கும். ஆமா, என்ன சொன்னேன்? அப்ப நீ பிரசங்கம் தயார் பண்ணாமே வந்திருக்கிற. என்ன சொன்ன சொல்லுங்க. யோனா அடித்தட்டு பண்ணிட்டாரு, தூங்கிட்டு இருக்காரு. அங்க அந்த கப்பல்ல இருந்து ஒருத்தன் கூட விசுவாசி கிடையாது. அவன்லாம் விக்கிரகங்களை தொழுது கொள்றவன். எல்லாம் சேர்ந்து சீட்டு போட்டாங்க. அல்லேலூயா. சீட்டு போட்டா கரெக்டா யார் பேருக்கு வருது? ஆமா, விக்கிரகங்களுக்கு கூட தெரியுதா, பிசாசு கூட தெரியுது. பிரச்சனை யாரு? பிரச்சனை யாரு? இல்ல, நான் தான் பிரச்சனை. யாரு வீட்டுல? சண்டைக்காரன் யாரு? சமாதானம் போனதுக்கு காரணம் யாரு? பணம் நஷ்டமானதுக்கு காரணம் யாரா? வியாதி வந்த காரணம் யாரு? நீ தான். அவன் சீட்டு போட்டா கரெக்டா. ஏழு எங்கடா தேடி பார்த்தா அடுத்த ஏழை எந்திர பாடா அப்படின்னு கூட்டிட்டு வந்து ஒரு இல்லையா சத்தமா சொல்லுங்க. எப்ப நீ யாரு, எவ்விடத்தான், என்ன ஊரான், என்ன இனத்தான்? அவன் சொல்லுவான், நான் வானத்தையும் மேம்படுத்த சர்வவல்லமையுள்ள. ஏய், பிரசங்கம் பண்ணாது, நிறுத்து நிறுத்து. என்ன தப்பு பண்ண அதை மாத்திரம் சொல்லு. அல்லேலூயா. நம்ம பிரசங்கம் பண்றதெல்லாம் குறைச்சலே இருக்காது. என்ன தப்பு பண்ண சொல்லு. அல்லேலூயா. அவன் சொன்ன ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நினிவேக்கு நான் எங்கே போயிட்டேன்? நேற்று சாயங்காலம் எங்கே போயிட்டேன்? மீட்டிங் வச்சிருந்து நேற்று சாயங்காலம் எங்கே போனேன்? அத்தடி எங்கேயோ வர்றா குரு. சோத்திரம். நான் யாரு? அல்லேலூயா. ஆமே, நேற்று கோபத்தை காட்டாம போயிடுவேனா என்ன? அல்லேலூயா. சோத்திரம். ஆமே, நேற்று நீ போனல்ல. சோத்திரம். ஆமேன். அட என்னடா பண்ணணும்? இப்போ ஒரே எரிச்சலா இருக்கு. நாங்கள் தலைவானங்களை தூக்கி போயிட்டோம், பொருள்லாம் தூக்கி போட்டோம். என்ன பண்ணணும்? என்ன தூக்கி கடல்ல போடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஆமென். இப்போ யோனாவை தூக்கி என்ன செய்தாங்க? அந்த நேரம் பார்த்து ஒரு மீனுக்கு கட்டளை கொடுக்கிறார். எதுக்கு? பேசுங்க. யோனாவுக்கா? மீனுக்கு. அல்லேலூயா. என்ன கட்டளை இட்டாரு? இந்தாப்பா ஒரு மீன், ஒரு பெரிய மீன், அதுவும் உள்ள நல்ல வேக்கம் அந்த காளி இடம் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய மீனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏ மீனே சோத்திரம், ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. இங்கே தீர்க்கதரிசி, நீ நினிவேக்கு போனா நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறது? கரெக்ட் டைமுக்கு சர்ச்சுக்கு வரணுமா, தசமபாகம் காணிக்க கொடுக்கணுமா, ஆண்டவரை தேடணுமா, இப்படி பண்ணாதான் மாறுமா, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு முரண்டு பிடிக்கிற யோனா. அந்த மீன் சொல்லுது, எஸ் லார்ட், டெல் மீ, ஐ வில் டூ இட். அல்லேலூயா. தப்ப நேரம் இத்தனை கிலோமீட்டர், இவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகமாக நீந்தி போ. ஒரு கப்பல் பார்க்கும், அங்கிருந்து மேலே ஒரு பொருள் வரும், ஒரு ஆப்ஜெக்ட் என்ன செய்யும்? விழும். கபக்குன்னு முழுங்கு ஜீரண பகுதிக்கு அனுப்பிடாத அந்த மேலே வேக்கம் இருக்கு பாரு, அந்த கால் இடத்துல கொண்டு அவனை சொரிக்கும். அப்படி முழுங்கும் போது அப்படி சைஸாக முழுங்கணும். டைஜஷன் பண்ண ஒரு மாதிரி விழுங்கணும். உள்ள பாதுகாக்கிறதுக்கு வேற மாதிரி என்ன செய்யணும்? விழுங்கணும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தா அந்த மீன் வேகமாக போயிட்டு இருக்கு. ஆமென். நான் அந்த மீனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன். சொல்லிட்டா சொல்லி தொலையா. 8:30 மணிக்குள்ள நாங்கள் வீட்டுக்கு போகணும். எத்தனை பிரச்சனை இருக்கு உனக்கு தெரியுமா? அப்படின்றவங்க ரெல்லியா சொல்லுங்க. ரொம்ப விழிப்பாத்தான் இருக்கிறீங்க. அந்த மீனுக்கு நான் வச்சிருக்கிற பேரு பிரசன்ன மீன். என்ன மீன்? சத்தமா சொல்லுங்க. பிரசன்ன மீன். ஆமே. இந்த பிரசன்னத்தில் இருக்கிற மீன் பாஸ்டர் என்ன சொன்னாலும் கேட்கும். ராமன் சொல்லுங்க. யோனாவுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன், அது பிரச்சனை மீன். என்ன மீன்? எதை சொன்னாலும் 7:30 கூட்டும். ஆமேன். ஒரு வேலை சொன்னோம்னா அது குறுக்கேத்தமா பண்ண, அதுக்கு பேர் என்ன மீன்? சபைக்குள்ள பிரச்சனை மீனும் இருக்கு, பிரசன்ன மீனும் இருக்கு. ஆண்டவர் இந்த பிரச்சனை மீனை பிரசன்ன மீனுக்குள்ள புகுத்தி
சிலதை கற்றுக் கொடுத்து, மாற்ற வேண்டியதை மாற்றி, உடைக்க வேண்டியதை உடைச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் உங்களை உயிராக உருவாக்குகிற தேவனவர். அல்லேலூயா. இப்போ அந்த மீனுக்கு, பிரசன்ன மீனுக்கு, ரொம்ப அழகான மீன். நான் அந்த மீனை எப்படி கற்பனை பண்றேன்னா, அது ஒரு பெண் மீன். ஏன் அதுதானே சுமக்குது? ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஆமா, அது ஒரு பெண் மீன். சொன்ன உடனே அப்படி அழகா அது பார்க்கறதுக்கே நல்ல பளபளன்னு இருக்கு, கண்ணு ரவுண்டா இருக்குது, தோலெல்லாம் மினுமினுன்னு இருக்குது. அந்த மீனே அழகான மீன். ஆண்டோட வார்த்தை கேட்குற மீனே. சொல்லுங்க சத்தமா. இந்த பிரச்சனை மீன் என்ன செய்யுது? வந்துட்டு இருக்குது. அது பழைக்குமா சாகுமான்னு தெரியாது. இந்த மீன் வேற மீன் விழுங்கிடக்கூடாது. ஆண்டவர் இந்த மீன் கிட்ட வேகமாக பறந்து போயிட்டு இருக்குது. அப்போதான் ஒரு ஆண் மீன் வருது பக்கத்தில். ஹலோ டியர் ஹனி, லெட் அஸ் என்ஜாய், கம் ஆன், லெட் அஸ் லவ். நாம் காதல் பண்ணுவோம். போடா போக்கத்தவனை, பைத்தியக்காரா, எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு, திட்டம் இருக்கு, ஊழியத்தை தாங்கணும், ஊழியக்காரனை தாங்கணும், நான் போறேன்டா நோக்கத்தோட, போடா போடா போடா, இச்சை ஆவிய, பாவத்தின் ஆவிய, போடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த மீன் நீந்தி போகுது. எனக்கு ஒரு தரிசனம் உண்டு. பிரசன்ன மீனுக்கு ஒரு தரிசனம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. யோனாவை காப்பாற்ற வேண்டிய, ஊழியத்தை காப்பாற்ற வேண்டிய, 50 ஆண்டுகால ஊழியத்தை தூக்கி சுமக்க வேண்டிய, ஆமென், தரிசனத்திற்கு நேரே, ரட்சிப்புக்கு நேரே, ஆமென், சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு நேரே இந்த ஊழியத்தை நடத்த வேண்டிய, சுமக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு? பக்கத்துல கையை கொடுத்து கேளுங்க. நீ பிரச்சனை மீனா, பிரசன்ன மீனா? எப்படி சொல்றது? பிரசன்ன மீனா இருக்கத்தான் ஆசை, ஆனா எல்லாம் பிரச்சனை மீனா தான் இருக்கு. சரி, சத்தியத்தை கேட்டோம்ல, இனியாவது பக்கத்தில் இனியாவது பிரச்சனை மீனா இருக்காத, பிரசன்ன மீனாயிரு. சுமக்க வேண்டிய தரிசனத்தை, சுமக்க வேண்டிய சபையை, சுமக்க வேண்டிய சுவிசேஷத்தை, சுமக்க வேண்டிய திட்டத்தை இந்த 50ஆம் ஆண்டுல சபை விசுவாசிகள் சுமந்து ஒரு திரளான கூட்டத்தை இந்த சூளுரை சுற்றிலும், கோயம்புத்தூரை சுற்றிலும், பொள்ளாச்சியை சுற்றிலும், திருப்பூரை சுற்றிலும் ஒரு எரிய எழுப்புதலுக்கான தரிசனம் பெற்ற வீராக, ஓ தேவ ஜனமே, உங்களை கர்த்தர் அழைக்கிறார். அல்பக்கா மரஷடுரியம் தரவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் பேசுறாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சரி, அந்த பிரச்சனை மீன் என்ன செய்யுது? விழுங்கிடுச்சு. ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ மீன் வயிற்றுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை மீனுக்கு புத்தியே வருது. ஹல்லேலூயா. மீன் வயிற்றுக்குள்ளே இந்த மாதிரி 1000 வாட்ஸ் லைட்டாக போட்டு வச்சுருப்பாங்க, ஒரே இருட்டு. சொல்றாரு, அப்பொழுது யோனா மீனின் வயிற்றுக்குள்ளிருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம். ஆமென். அடித்தட்டில் படுத்திருக்கும் போது நோ ப்ரேயர். காசு இருக்கு, பாக்கெட்டில் என்ன இருக்கு? காசு இருக்கு. அவரு சொல்றவர் சொல்லிட்டு தான் இருப்பாரு. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நான் கேட்கணுமா என்ன? நான் படுத்து தூங்கட்டும், என் இஷ்டம் போல வாழுவேன், இஷ்டம் போல இருப்பேன், நான் செல்போனில் பார்க்கறத யார் பார்க்க போறா, ரகசியமாக வைத்திருக்கிற உறவை யார் பார்க்க போறா அப்படின்னு மனம் போன வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவர். அல்லேலூயா. உன்னை பாதுகாப்பேன் என்பது தேவ. நான் இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், யோனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு போனாரா? வார்த்தையை கேட்கல, ஆனாலும் ஏன் பாதுகாத்தாரு? உன்னை பாதுகாப்பேன் என்பது தேவ. ஜெபிக்க வேண்டியவன அடிப்பத்தட்டில் படுத்து தூங்கினாரு, கொண்டிருக்க வேண்டியதானே, ஏன் காப்பாத்தினாரு? உன்னை பாதுகாப்பேன் என்பது தேவ. கடல்ல தூக்கி போடப்பட்ட மீனா வேற மீன், யோனாவை வேற மீன் முழுங்கி இருக்க வேண்டியதானே. இந்த பிரசன்ன மீனியா விழுங்கி இவனை காப்பாத்தினது அது தேவ கட்டளை. ஆண்டவர் பாதுகாப்பேன்னு சொன்னா நிலத்தில் மாத்திரமல்ல, சமுத்திரத்தின் ஆழத்தில் எந்த மனிதர்களும் உதவியற்ற நிலைமையிலேயும் கூட, காரில் சூழ்ந்திருக்கிற இடங்களிலேயும் கூட, ஆழத்திலே இருக்கிற இடத்திலேயும் கூட, இனி நான் பிழைப்பேன் என்கிற நம்பிக்கை அற்றுப்போட இடத்திலேயும் கூட உன்னை காப்பாற்ற தேவனால் முடியும். ஏனென்றால் உன்னை பாதுகாப்பேன் என்பது தேவ. சொன்ன 3 பேரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ள போய் தான் ஜெபம் பண்றாரு. ஆமென். பலருக்கு முள்ளு குத்தும் போது தான் ஜெபமே வரும். அல்லேலூயா. சோதரா, சபைக்கு வாங்க, விசேஷ கூட்டம் இருக்கு, பாஸ்டர் சொல்லுவாரு, ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா.
ஆனால் முள்ளு குத்தும். ஆமென், சோத்திரம். ஆமாம், ஆர்வமாக பார்த்த செல்போனை பார்க்க முடியாதபடி ஒரு முள்ளு குத்தும். விரும்பி பார்த்த சீரியலை பார்க்க முடியாதபடி ஒரு முள்ளு குத்தும். கட்டி பிடிச்சு பிடிச்ச தலைகாணிய படுத்தாலும் தூக்கம் வராம ஒரு முள்ளு குத்தும். அப்பதான் மேல ஒருத்தர் இருக்கிறாரையா, வரலையே சொல்லுங்க பாப்போம். யோனா என்ன நன்மையான காரியத்தை செய்தார்? அவனை விலங்கிற்கு ஒரு மீனை கட்டளை இருக்கு பாதுகாக்க. ஏன்னா உன்னை பாதுகாப்பேன் என்பது தேவ. அவனை விட முடியாது, அப்படியே விட்டுற முடியாது. மீன் இப்ப நேரம் நினைவே நோக்கி போயிட்டு இருக்கு. யோனா ஜெபம் பண்றாரு. கடற்பாசிகள் என்னை சூழ்ந்து கொண்டது, ஆழத்தின் இருள் என்னை மூடிக்கொண்டது. ஆண்டவரே அப்படி இப்படின்னு கடைசியா ஒன்று சொன்னாரு, நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். ஹல்லேலூயா, இ மேஜர் ஹல்லேலூயா. நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன் சொன்னாரோ இல்லையோ, மீன் கரையில யோனாவை கக்கிட்டு. ஆமென். பிரச்சனை மீன் பிரச்சனை மீனா மாறணும்னா பாட்டு பாடணும். என்ன செய்யணும்? ஆமா, ஒரு சிலரை பார்க்குறேன், நான் பாடும்போது பாடுறதே இல்லை. ஹல்லேலூயா, 2 மேஜர் பிரைஸ். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? 2:9. நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். அடுத்த வசனம் போடுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை. துதி வந்தவுடனே எந்த நெருக்கமும் மாறுகிறது. அது சிறைச்சாலை என்றாலும் கட்டப்பட்ட நிலைமை என்றாலும் துதி வந்தவுடனே சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அதிரும். துதி வந்தவுடனே ஆமென். யோசபாத் ராஜாவுக்கு விரோதமான எத்தனை பெரிய ராஜாக்களும் தங்களுக்குள் பட்டு விழுவார்கள். துதி வந்தவுடனே மாற்றங்கள் நடக்கிறது. நீ துதிக்க ஆரம்பித்தவுடனே பிரசன்னத்துக்குள் கடந்து போகிறாய். கர்த்தருடைய பிரசன்னம், அவர் தொட மலைகள் புகைந்து போகும். அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் தேவ பிள்ளையே நீ வருவாயானால் உனக்கு முன்பாய் இருக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் அது புகைந்து போகும். நீயோ காப்பாற்றப்படுவாய், ஏனென்றால் உன்னை பாதுகாப்பேன் என்பது தேவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனா ஜெபித்த போது மனம் இறங்கினீரே, யோனா ஜெபித்த போது மனம் இறங்கினீரே. மீனுக்கு கட்டளை தந்து கரையில துப்ப செய்தீர், மீனுக்கு கட்டளை தந்து கரையில துப்ப செய்தீர். உம்மை போல நல்ல தெய்வம் உண்மையாக இல்லையே, உம்மை போல உண்மையாக இல்லையே, உம்மை போல நல்ல தெய்வம் உண்மையாக இல்லையே, உம்மை போல நல்ல தெய்வம் உண்மையாக இல்லையே. உம்மை அன்றி யார் துணை, உத்தமரே நீ துணை, உம்மை துதித்திடத்தான் ஜீவன் தந்திரையா, உம்மை துதித்திடத்தான் ஜீவன் தந்திரையா. எல்லாரும் சேர்ந்து உம்மை துதித்திடத்தான், உம்மை துதித்திடத்தான் ஜீவன் தந்திரையா, உம்மை துதித்திடத்தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லே. ஒரு பிரசன்னம் மூடுகிற பொழுதுதான் தேவனுக்கு பிரியமில்லாத பிரச்சனையான சுபாவங்களை கர்த்தர் மாற்றுகிறார். உம்மை துதித்திடத்தான் ஜீவன் தந்திரையா, உம்மை துதித்திடத்தான், உம்மை துதித்திடத்தான் சபையை தந்திரையா. சொல்லுங்கோ. உம்மை துதித்திடத்தான் நல்ல பாஸ்டர் தந்திரையா, உம்மை துதித்திடத்தான் கணவன் தந்திரையா. இல்லையா இல்லையா? சண்டை போடுறக்கா? ஓ
உம்மை துதித்திடத்தார் நல்ல மனைவி தந்திரையா. என்னப்பா சொல்ல மாட்டேங்க? ஓ உம்மை துதித்திடத்தார் நல்ல பிள்ளைகள் தந்திரையா. உம்மை துதித்திடத்தான் எல்லாம் தந்திரையா. ஹல்லேலூயா. உன்னை பாதுகாப்பேன் என்பது தேவ. நான் கேட்கிறேன், யோனா என்ன கரெக்டா சொன்ன பேச்ச கேட்டாரா என்ன? ஆத்தும பாரத்தோட நீவேக்கு போனாரா என்ன? ஒன்னும் கரெக்டா செய்யல. ஆனாலும் ஏன் யோனாவை காப்பாற்றணும்? உன்னை காப்பாற்றுவேன் என்பது தேவ. அல்லேலூயா. உன்னை பாதுகாப்பேன் என்பது தேவ. நான் சொல்றேன், நீங்க விசுவாசிகள் புரிஞ்சுக்கணும். சோத்திரம். பல சமயம் நாம் தேவனுக்கு உண்மையாக இருந்திருக்கிறோம், சில சமயம் தேவனை விட்டு விலகி போயிருக்கிறோம். ஆனாலும் நம்மை கொன்று போடாமல் காப்பாற்றுறது என்ன தெரியுமா? உன்னை பாதுகாப்பேன் என்பது தேவ கட்டளை. அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் நினைச்சிருந்தா எப்பவோ நம்மளை கொன்று போட்டு இருக்கலாம். ஆனா தேவ கிருபை, அவர் கட்டளை, தம்முடைய நாமத்தினாலே கட்டளையிட்டார். உன்னை பாதுகாப்பேன், என் ரத்தத்தினால் பாதுகாப்பேன், அக்கினி மதிலால் பாதுகாப்பேன், தூதர்களால் பாதுகாப்பேன், வசன வெளிச்சத்தினால் பாதுகாப்பேன், சபை என்ற கண்மலைக்குள் வைத்துன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை வெட்கப்பட விடமாட்டேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை இதுவரைக்கும் நிறைவேற்றினார். அல்லேலூயா. யோனாவை காசு இல்லாம நேரா மீன் கொண்டு எங்க கக்குச்சு? அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரா. ஒரு காயம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆமென். கரையில, நினிவேயின் கரையிலே யோனா. ஆமென். சோதரம். வேகமா சோதரம். ஹல்லேலூயா. போய் சொல்றான், இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போக. அல்லேலூயா. ஆனா நினிவே ஜனத்திற்காக கர்த்தர் மனம் இறங்கினார். யோனா சட்டம் பேசினாரு. எப்படி நீ அழிப்பேன்னு சொல்லி நீங்க ஏன் அழிக்காம இருந்தீங்க? சோத்திரம். முதல்ல உன்னைத்தான் அழிக்கணும். அல்லேலூயா. உன்னை எங்க போ சொன்னேன்? நினிவேக்கு போக சொன்னேன். நீ தர்சீசுக்கு போன முதல் தப்புனது யாரு? நீதான். அல்லேலூயா. அவங்களாவது இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். ஆனா நீ எப்பொழுதும் என்னுடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறவன். ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் விசுவாசி, 20 விசுவாசி, எல்லாம் தெரிஞ்சு ஆனாலும் சபையில குறை பேசிட்டு திரிகிற உன்னைத்தான் முதல்ல போடணும். அல்லேலூயா. உனக்கும் இறங்கினேன், அந்த ஜனத்துக்கும் இறங்கினேன், ஏனென்றால் பாதுகாப்பேன் என்பது தேவ. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரியமானவர்களே, மறுபடியும் சொல்றேன், ஆசீர்வாதம் என்பது உன் ஜெபத்திற்கான பதில் மாத்திரம் அல்ல, ஏதோ யாரோ போடுற பிச்சை அல்ல, பணம் அல்ல, அது தேவ கட்டளை. இந்த வெளிச்சம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க பார்க்கிற பார்வையை வேறையா இருக்கும். ஆமென். வேலைக்கு போற எஜமான் கொடுக்கிற பணத்தினால தான் ஆசீர்வாதம் இருக்கிற நீ நினைக்கிறதுனால தான் வேலைக்கு ஓடுற. நான் ஆல்ரெடி ஐ எம் பிளஸட், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்ற வெளிச்சம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த வேலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வரும். வர வேண்டியது வரும், கொடுக்கப்பட வேண்டியது கொடுக்கப்படும். ஆசீர்வாதமும் நன்மையும் கிருபையும் உன் பின்னாடி தேடி வருமே ஒழிய நீ தேடி ஓடிய அழிய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை பாதுகாப்பேன் என்பது தேவ. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆமென். ஒரு முறை தாவீது, ஆமென், என்கேதியின் வனாந்திரத்தில் சவுல் 3000 பேரோட தாவீதை கொள்ள வருவான். அல்லேலூயா. அப்போ தாவீது தன்னோடு இருந்தவங்களை பார்த்து கேட்பான், இந்த சவுளுடைய பாளையத்துக்குள்ள போய் அவனுடைய ஈட்டியும் சொம்பையும் எடுத்துட்டு வர போறேன், என் கூட அந்த பாளையத்துக்குள்ள வருபவர்கள் யார்? சவுல் ராஜா இருக்கிறான், 3000 பெட்டாலியன் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள போகணும். தாவீதுக்கு இந்த தைரியம் எங்க வந்துச்சு தெரியுமா? உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பா என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. தாவீது அப்படியே போறாரு, கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்தார். அல்லேலூயா. தாவீது அப்படியே தைரியமா போறான். சவுல் தூங்கிட்டு இருக்கிறான், அவன் ஈட்டியும் சொம்பையும் எடுத்துக்கொண்டான். அவன் நினைச்சிருந்தா அங்கேயே சவுளை நிலத்தோட நிலமா உருவை குத்து போட்டு இருக்கலாம். அபிஷேகம் பண்ணவர் மேல கையை போடக்கூடாது. அப்படியே வெளியில வர்றான். ஹல்லேலூயா.
வெளியே வந்து நின்று கூப்பிடுறான். அப்னேரை பார்த்து கூப்பிடுறான். அப்னேரே, இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் ஒருவனும் இல்லையே. உம்முடைய ராஜாவை நீர் காவல் பண்ணாமல் போனதென்ன? இந்த குற்றத்திற்காக நீர் கட்டாயம் ஆமென் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். அப்ப தாவீது சொல்லுகிறான், சவுல் சொல்றான், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா? அல்லேலூயா. அவ்வளவு பெரிய பெட்டேலியனுக்குள்ள போகக்கூடிய தைரியம் எப்படி வந்துச்சுன்னா, ஆண்டவர் பாதுகாப்பை கட்டளையாக கொடுத்திருக்கிறார். பயப்படாத, பயப்படாத, பாதி வயதில் நீ சாவதில்லை. அல்லேலூயா. வியாதிகள் உன்னை மேற்கொள்வதில்லை. சபை என்ற அடைக்கல பட்டணத்திற்குள் வந்துவிட்ட உன்னை எந்த இருளின் வல்லமையும் தொடுவதில்லை. கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவர். வலப்பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் விழுந்தால் உன்னை சேதப்படுத்தாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடே இருக்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லு. பயப்படாதே. எந்த சத்துடைய வல்லமையை தொடுவதில்லை. வியாதி உன்னை மேற்கொள்வதில்லை. நானே கர்த்தர். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எத்தனை பேர் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார்? 3 ஆசீர்வாதங்களை இந்த 2 நாட்களும் பேசும்படி கர்த்தர் உதவி செய்தார். முதல் நாள் சொன்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னோடு இருப்பேன் என்பது தேவன். உன்னை உயர்த்துவேன் என்பது தேவன். உன்னை பாதுகாப்பேன் என்பது தேவன். இவைகள் தான் ஆசீர்வாதம். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அவர் கட்டளையிட்டிருக்கிறார். நீங்க பயப்படாம போங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாம போங்க. கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் உங்களோடு வருவதை பார்ப்பீர்கள். உங்களை பயமுறுத்தின வல்லமைகள் தோற்று ஓட போகிறது. ஒருவேளை அவர்கள் பெரிய நெடிய ஆட்களாகி ஏனாக்கியரை போல இருக்கலாம், ராட்சசர்கள் போல இருக்கலாம், அரணிப்பான பட்டணங்கள் அவர்களுக்கு இருக்கலாம். நீ கவலைப்படாத. உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், நான் உங்களுக்கு சொல்றேன், தேவ பாதுகாப்பு தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அந்த கட்டளை மாத்திரம் இல்லாமல் போயிருக்குமானால் நாம் என்றைக்கோ மரித்திருப்போம். இங்க இருக்கிற ஒரு சிலர் மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போனீங்க. இருக்கீங்களா? மரித்திருந்தா இந்நேரம் மண்ணோடு மண்ணா போயிருப்போம். ஆனா கர்த்தர் காப்பாற்றி தூக்கி சுமந்து வந்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆமென். ஒரு தேவ பாதுகாப்பு இந்த 50ஆம் ஆண்டில் இந்த திருச்சபையை மூடுவதை நாவில உணர்கிறேன். எஸ், விசேஷமா பாஸ்ரியா மேல ஒரு தேவ பாதுகாப்பு, ஒரு மகிமையின் மேகம். ராபா ஷாக்கா மாலாதராபா. அதை ஆவியானவர் இப்படி எனக்கு சொல்லுகிறார். எப்படி மோசே மலையின் மேலே 40 நாள் இருந்தானோ அப்பொழுது ஒரு மகிமையின் மேகம் அவனை மூடினதல்லவா, அதுபோல இந்த ஆண்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஐயா மேல ஞானத்தை போதிக்கத்தக்கதாக ஆமென் ஆமென் உலக ஆமென் ஸ்தோத்திரம் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மகிமையான ஒரு மேகம் அவரை பாதுகாப்பதை என் ஆவில உணர்கிறேன். கர்த்தருடைய மேகத்திற்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். பயப்படாதீங்க. பிரசன்ன மேகத்திற்குள் கர்த்தர் பேசுவதை தெளிவாய் கேட்கிற மேகத்திற்குள், முகமுகமாய் தரிசிக்கிற மேகத்திற்குள், பெரும் திரள் கூட்டத்தை ஆமென் கானானுக்குள் நடத்துகிற மேகத்திற்குள் கர்த்தர் உங்களை வைத்திருப்பதை பார்க்கிறேன். கர்த்தர் ஆமென் ஹல்லேலூயா. எதுவும் உங்களை சேதப்படுத்தாது, எதுவும் நீங்கள் உங்களை வெட்கப்படுத்தாது. நீங்கள் பலம் கொண்டு ஆமென் இந்த ஆண்டிலே இதுவரை ஓடின ஓட்டத்தை விட பல 1000 மடங்கு, லட்ச மடங்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். உங்கள் சத்தம் பெரிய கிரியை நடப்பிக்க போகிறது. எல்லைகளை தாண்டி, தேசங்களை தாண்டி உங்களுடைய வார்த்தை அநேகரை தொட போகிறது, சுகமாக்க போகிறது, சாட்சிகள் எழும்ப போகிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையை வாக்குத்தத்தமாக, தீர்க்க தரிசனமாக அன்பு ஐயா அவர்களுக்கு சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா. இந்த ஆண்டு the lord of the year of glorifying, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தும் ஆண்டாக இருக்கும். ஹல்லேலூயா. பட்ட பிரயாசங்களுக்கு ஏற்ற மகிமைகள் சர்வ சாதாரணமாக வரும். ஆமென். கர்த்தர் தாமே பேதுருவுக்கு கொடுத்த அதே மகிமையை மேகத்தை இவர் மேலும் வைத்து கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு நாளும் தாழ்ந்தவன் என்ற நிலையில போகாதீங்க.
கர்த்தர் ஆசீர்வாதத்தை தான் வச்சிருக்காரு. ஆமென். நேற்று சொன்ன எங்கள் குடும்பம் ஒன்றுமில்லாமையில் மரணத்தை நோக்கி போன குடும்பத்திலிருந்து கர்த்தர் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தினார். தேவன் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்பட விட மாட்டார். ஒருவேளை கண்ணீரோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு இந்த நிலைமை என்னவாகுமோ, இந்த குழப்பம் என்னவாகுமோ, இந்த சண்டை என்னவாகுமோ, இந்த பிரச்சனை என்னவாகுமோ என்று கலங்கி வந்திருப்பீர்கள். ஆனால் உன்னை பாதுகாப்பேன் என்பது தேவ கட்டளை, உன்னை உயர்த்துவேன் என்பது தேவ கட்டளை, எந்த சூழ்நிலை முன்னோடு இருப்பேன் என்பது தேவ கட்டளை. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹalleluya. ஆமென். டி மேஜர். ஹalleluya. உம்மையன்றி யார் துணை, உத்தமரே நீர் துணை, உம்மை துதித்திடத்தான் ஜீவன் தந்திரையா, உம்மை துதித்திடத்தான் ஜீவன் தந்திரையா, உம்மை துதித்திடத்தான் ஜீவன் தந்திரையா, உம்மை துதித்திடத்தான் ஜீவன் தந்திரையா, உம்மை துதித்திடத்தான். எசேக்கியா செபித்த போது மனம் இறங்கினீரே, எசேக்கியா செபித்த போது மனம் இறங்கினீரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை பாதுகாப்பேன் என்பது தேவன். அவன் சொன்னான், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக மன உண்மை முத்துவமாய் நடந்ததை நினைத்து பாரும். உடனே வாசத்தில் முற்றத்திற்கு போன ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், ஆயுசு நாட்களில் 15 வருடங்களை கூட்டி கொடுக்க போகிறேன், உன்னை பாதுகாப்பேன் என்பது தேவ கட்டளை. எசேக்கியா செபித்த போது மனம் இறங்கினீரே, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தீரே. எசேக்கியா ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தீரே, உம்மை போல நல்ல தெய்வம் உண்மையாக இல்லையே. சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போ. உண்மையாக இல்லையே, உம்மை போல நல்ல தெய்வம் உண்மையாக இல்லையே, உம்மை போல நல்ல தெய்வம் உண்மையாக இல்லையே, உம்மை துதித்திடத்தான் ஜீவன் தந்திரையா, உம்மை துதித்திடத்தான் ஜீவன் தந்திரையா, உம்மை துதித்திடத்தான் ஜீவன் தந்திரையா. சபையார் செபித்த போது மனம் இறங்கினீரே, சபையார் பேதுருவை சிறையில் நின்று விடுதலை ஆக்கினீரே, பேதுருவை. கரங்களை உயர்த்தி, உம்மை போல நல்ல தெய்வம் உண்மையாக இல்லையே, உம்மை போல உம்மை போல நல்ல தெய்வம் உண்மையாக இல்லையே, உம்மை போல நல்ல தெய்வம் உண்மையாக. கரங்களை தட்டி, உம்மை துதித்திடத்தான் ஜீவன் தந்திரையா, உம்மை துதித்திடத்தான் ஜீவன் தந்திரையா, உம்மை துதித்திடத்தான் ஜீவன் தந்திரையா, உம்மை துதித்திடத்தான். ஹalleluya, 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 ஹalleluya.
இந்த 2 நாட்களும் தேவனுடைய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கேட்டு பெற்றுக்கொள்வதை விட அவர் அதை கட்டளையிட்டு இருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய சத்தியம். நம்மை பாதுகாக்க, நம்மை பராமரிக்க அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த மேலான சத்தியத்தை இந்த 2 நாட்களும் கேட்கும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி, 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 நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 50 நாட்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர கூட்டங்களிலே இந்த 2ஆம் நாள் கூட்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஜனங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டதற்காக நன்றி. அவளை நீர் உணர்த்தினதற்காக நன்றி. அவளை நீ எழுப்பி விட்டதற்காக நன்றி. அவளை நீ உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணியதற்காக நன்றி. இந்த வாக்கு தத்துவத்தை பிடித்துக்கொண்டு பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன்னேற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வசனத்தை பகிர்ந்து கொண்ட தேவதாசனையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மீண்டும் இருக்கிறதான ஆண்டவரே 48 நாட்கள் கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தாரும். ஜனங்கள் தாகத்தோடு வர, விடுதலையை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமையும் நீரை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் பாதுகாவலும் பராமரிப்பும் நம்மனைவரோடும் இன்று வந்து சதா காலங்களில் இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.